தற்போது நம்மிடையே இணைப்பில் கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமிகு லட்சுமி. வணக்கம். இப்ப கிரீஷ் சோடங்கரோட கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் டாக்ஸ் இன்கன்க்ளூசிவா தான் இருக்கு. அவங்க இதுவரைக்கும் எந்த முடிவுக்குமே காங்கிரஸ் வரல. எனக்கு கிடைத்த தகவலின்படி ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சரோடு KC வேணுகோபால் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது கூட எந்த முடிவுமே எடுக்கப்படவில்லை. காங்கிரஸோட டிமாண்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு DMK ஃபீல் பண்றாங்க. அதனால ஒப்ளைஜ் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இரண்டு தரப்புலையுமே இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உயரம் அல்லது அவர்களுடைய பலம் என்ன அப்படின்றத வச்சு இங்க சீட் கேட்கணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய எண்ணம். ஆனால் டெல்லினா நான் ஹைகமாண்ட சொல்லல, அவங்க இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வரக்கூடியவர்கள் இல்ல நம்முடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். இது பிகாஸ் ஆஃப் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் அதாவது ஆப்ஷன் இருக்கு, அவங்களுக்கு தாவேக்காக போக முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்றதுனால அவங்க இன்னைக்கு இதை முன்வைத்தால் நம்ம பேரம் படியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுக அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல். ஒருவேளை ராஜ்யசபா சீட் இப்ப இந்த டேர்ம்ல ஒண்ணு, அடுத்தது 2028 ஒண்ணு அப்படின்னா கூட அது திமுக தயாராக இருக்கிறார்கள். சில மேயரல் பொசிஷன்ஸ் அதை தாண்டி லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன்ஸ் கூட கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அசம்பிளி சீட் எண்ணிக்கை கூடுதலாக காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு திமுக தரப்பு தயாராக இல்லை. காங்கிரஸும் அவங்க எந்த விதமான இறங்கி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இல்லை. நேரடியாக ரகுபதி சொல்வது போல் காங்கிரஸ் தலைமையோடு திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உறுதியான தகவல். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு லட்சுமி.